இருங்க, பிரைவசிக்கு பாக்குற மாதிரி அப்படின்னு இல்லைங்க. அனைவரும் இன்றைக்கு மதுரையிலே உலக பிரசித்தி பெற்ற முத்திரை பதிக்கின்ற சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழாவுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், மதுரை என்றதும் மீனாட்சியும் கள்ளழகரும் நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கும் வருவார்கள். மீனாட்சி அம்மன், அழகர் ஆகிய இரு கோயில்களின் ஒருங்கிணைந்த விழாவே சித்திரை திருவிழாவாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவிழாக்களினுடைய தலைநகரம் என மதுரையை குறிப்பிட்டால் அது மிகையாகாது. இங்கு நடைபெறும் சித்திரை திருவிழாவை திருவிழாக்களுடைய திருவிழா என்றே நாம் அழைக்கலாம். அந்த அளவிற்கு உலக பிரசித்தி பெற்ற திருவிழா இந்த சித்திரை திருவிழா. மாதந்தோறும் மதுரையிலே நடைபெற்ற வண்ணம் இருக்கும் திருவிழாக்களுடைய எண்ணிக்கை நாம் பட்டியலிட முடியாது. ஒரு ஆண்டிலே 280 நாட்களுக்கு மேலே திருவிழா காண்கின்ற நகரம் நம்முடைய மதுரை நகரம். விழாக்கள் என்றாலும் சரி, கொண்டாட்டங்கள் என்றாலும் சரி, மதுரை தான் முதலிடத்திலே இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இயற்கை வளமிக்க இந்த வைகை நதி எப்படி உருவானது என்று பார்த்தால், நம்முடைய சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது. மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருமணத்திற்கு அங்கே வந்தவர்களுக்கெல்லாம் தாகம் தீர்ப்பதற்காக, குறிப்பாக குண்டோதர்களுக்கு அவர்கள் சாப்பிட்டதற்கு பிறகு அவர்கள் தாகம் தீர்ப்பதற்காக இந்த வைகை நதியை உருவாக்கப்பட்டது என்றது புராண வரலாறு. தென்னக கங்கை என்று கூட இந்த வைகை நதி அழைக்கப்படுகின்றது. கங்கை என்றாலே பாவம் போக்குவது. ஆகவே வைகை நதியிலே நாம் மூழ்கி எழுகிற போது நம்முடைய பாவமெல்லாம் நீங்குவதாக ஐதீகம். இதை தெரிந்து கொண்டிருக்கிற இந்த நதியிலே மூழ்கி எழுந்தால் பாவம் நீங்கும் என்ற அடிப்படையிலே சுதபசு என்கின்றவர் இதிலே மூழ்கி கிடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு முறை துர்வாச முனிவர் இவருடைய அருகே வருகிற போது இவர் கண்டும் காணாமல் இருந்து விடுகிறார் இந்த சுதபஸ். ஆகவே சுதபஸை சபித்து விடுகிறார் நம்முடைய துர்வாச முனிவர். ஆகவே சுதபஸே, நான் வந்திருப்பது கூட தெரியாமல் நீ என்னை அவமரியாதை செய்து விட்டாய், என்னை கண்டுகொள்ளவில்லை. ஆகவே உன்னை சபிக்கிறேன். சுதபஸ், நீ மாண்டுகமாக போவாய். மாண்டுகமானா தவளையாக போவாய். தவளையாக மாறி வைகை நதியிலே இருப்பாய் என்பது ஒரு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வைகை நதியிலே மூழ்கி கிடப்பாய் என்று சாபமிட்டார்கள். இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் கூட எம்பெருமானான சுந்தரராஜர் அழகர் பெருமான் அழகர் மனையில இருந்து வைகைக்கு எழுந்தருகிறார். இது ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. ஆனால் துர்வாச முனிவர் என்றைக்கு எம்பெருமான் சுந்தரராஜர் கள்ளழகர் அழகர் மலையில இருந்து வைகைக்கு எழுந்தழுகிறாரோ அன்றுதான்
சாப விமோசனம் கிடைக்கும் என்பது துர்வாசர் கொடுத்த சாப விமோசனம். அதற்காக அழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜர் கள்ளழக பெருமாள் தங்க குதிரை வாகனத்திலே இந்த வைகை நதியிலே இறங்கி கடக்கிற போது அவருடைய திருவடி மண்டுகர் மீது படுகிறார். உடனே அவர் சாப விமோசனம் பெற்று சுய உருவை பெறுகிறார். ஆகா பெருமானே, இனி எனக்கு மோட்சம் கிடைக்குமா என்று கேட்கிற போது, இப்போதே நீ மோட்சம் அடைந்து விட்டாய். ஆம், பெருமாளுடைய திருவடி பட்ட அந்த நொடியே அவர் மோட்சத்திற்கு போய்விட்டார். ஆகவே இதிலிருந்து சொல்லுவது என்னவென்று சொன்னால், இந்த சித்திரை திருவிழாவிலே வைகை ஆற்றிலே தங்க குதிரை வாகனத்திலே கள்ளழகர் இறங்குகிற போது அவரை தரிசித்தால், அவரை நினைத்தால், அவரை வழிபட்டால், அவரை பிரார்த்தனை செய்தால் நமக்கு நல்வாழ்வு உண்டாகும், கதியும் உண்டாகும். அதனால்தான் லட்சக்கணக்கான மக்கள் இப்போ மட்டுமல்ல, 1900 என்கிற அந்த ஆண்டுகளிலே 5 லட்சம் 10 லட்சம் என்று 1960களிலே கூட அது பதிவாகி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த சித்திரை திருவிழாவிலே முத்திரை பதிக்கிற விழாவிலே மேலும் ஒரு சிறப்பு. இந்த தமிழ்நாட்டிலே ஏழை எளியவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பிறந்த தின விழா இந்த மே 12. என்ன ஒற்றுமை! புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய பிறந்த தின விழாவை இன்றைக்கு நாடு முழுவதும் ஏழை எளியோர்களுக்கு அவர்கள் பயன்பெறுகிற வகையிலே பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி, இரத்த தானம் வழங்கி, அன்னதானம் வழங்கி, மருத்துவ முகாம் நடத்தி, விளையாட்டு போட்டிகளை நடத்தி ஆங்காங்கே இந்த பிறந்த நாள் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய சிறப்பு, இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும், அவர் நலமோடு வாழ வேண்டும், தமிழ்நாட்டை எடப்பாடியார் தான் ஆள வேண்டும் என்ற தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிற வகையிலே அந்த மகத்தான மக்கள் தீர்ப்பு நமக்கு கிடைக்க இருக்கிற இந்த நாளிலே, இந்த சித்திரை திருவிழாவிலே காண வருகிற சுந்தரராஜ பெருமாளை காண வருகிற பக்தர்கள் கோடிகளுக்கு, அந்த பக்தர் அன்பர்களுக்கு எங்களுடைய கையாலே, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து, எங்கள் தாயார், என் மனைவி, என் பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைகள், தங்கச்சி பிள்ளைகள், என்னுடைய மருமகன் எல்லோரும் இணைந்து ஒரு குடும்பமாக அன்னதான விழாவினை ஆக இந்த நாளிலே நாங்கள் முப்பெரும் விழாவாக சித்திரை திருவிழா, அதுல எடப்பாடியாருக்கு பிறந்த நாள் விழா, அதற்காக வழங்குகிறோம் அன்னதான திருவிழா. அதற்காக இங்கே பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய குடும்பமாக அமர்ந்து இந்த அன்னதானத்தை எங்களுடைய குடும்பமாக சேர்ந்து தயார் செய்து இங்கே பங்கேற்கிற பக்த கோடிகள், கள்ளழகரை தரிசிக்க வருகிற பக்த கோடிகள் அன்பர்களுக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய பிறந்த தின விழாவை முன்னிட்டு வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே பிறந்த நாள் விழா காணுகிற எளியவர், பண்பாளர், கருணை உள்ளவர், இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிற ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக இருக்கிற தாய் தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதராக எல்லோராலும் போற்றப்படுகிற காவேரி காப்பாளர், நதிநீர் இணைப்பு திட்டம் தந்தவர், காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் தந்தவர், வாலி காவேரி திட்டம் தந்தவர். இந்த வைகை நதியிலே அழகர் பெருமான் வருகிற போது இருபுறமும் மக்கள்
மக்களுக்கு சிரமமில்லாத அழகரை தரிசிப்பதற்காக அந்த வைகை நதி இரு முகங்களிலும் சிந்தனையோடு அந்த பாதைகளை அமைத்து இன்றைக்கு அழகர் அந்த வைகை நதி கரையோரத்திலே அவர் கம்பீரமாக வருகிற அந்த காட்சியை மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கண்டு களிக்கிற காட்சி நமக்கு உள்ளம் பூரிக்கிறது. இந்த பெருமையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அன்றைய முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு சார். ஒரு காலத்திலே சேரும் சகதியுமாக கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகிற போது அங்கே மக்களுக்கு ஏற்படுகிற அந்த சிரமங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் வைகை நதியில இரு பாகங்களிலும் மிக சிறப்பாக நேர்த்தியாக அந்த சாலை அமைத்து வைகையும் பாதுகாத்து, வைகை நதியில இறங்குகிற அழகரையும் பாதுகாத்து, அந்த அழகரை தரிசித்து பாவ புண்ணியங்களை தேடி வருகிற அந்த பக்த கோடிகளையும் பாதுகாத்து ஒரு மகத்தான தொலைநோக்கு திட்டம் தந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய பிறந்த தின விழாவிலை முன்னிட்டு இந்த கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகிற வைபவத்திலே 10 அவதாரங்கள் எடுக்கிற இந்த நாளிலே இன்றைக்கு பாவ விமோசனம் கொடுக்கிற அந்த நாளிலே பக்த கோடிகள் அனைவருக்கும் அன்னதானங்களை தயார் செய்கிற காட்சிகளைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை இந்த அன்னதானம் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பக்த கோடிகளுக்கு தைப்பூச திருநாளிலே முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு அன்னதானம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தானத்திலே சிறந்த தானமாக அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சித்திரை திருவிழாவிலே அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பிலே அதனுடைய செயலாளர் பிரியதர்ஷினி அவர்கள் இன்றைக்கு இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதனுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்கே இருந்து இங்கே தயாராகி கொண்டிருக்கிறது. இதை பக்த கோடிகளுக்கு வழங்குகிற பாக்கியத்தை எங்கள் ஆயுள் முழுவதும் நம்முடைய அழகர் பெருமான் நினைத்தாலே அவரை வழங்கினாலே அதெல்லாம் புண்ணியம் பெறுவோம் என்கிற அடிப்படையில பாக்கியத்தை எங்களுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு தலைமுறை தலைமுறையாக இந்த அன்னதானத்தை பக்த கோடிகளுக்கு வழங்குகிற பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வை பார்த்து எங்களை வாழ்த்தி எங்களுக்கு ஆதரவளித்து இந்த அன்னதானம் தொடர்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் எங்களுக்கு கோடான கோடி நன்றியை அவர்களுடைய பாதங்களிலே தெரிவித்து புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவருடைய பிறந்த தின விழாவிலே சித்திரை திருவிழா பக்த கோடிகளுக்கு இந்த மாபெரும் அன்னதான விழா, இது ஒரு எளிய விழாதான், இது ஒரு சாமானியர்களுடைய விழாதான். ஆனால் நிச்சயமாக மக்கள் மனங்களிலே பாராட்டுகிற வகையிலே இந்த அன்னதானம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டும் இதிலே பங்கு பெறுகிற அன்பர்களை, இதிலே பயன்பெறுகிற அன்பர்களை நாங்கள் பாதம் தொட்டு வரவேற்கிறோம். இந்த அன்னதான திருவிழாவில் வாருங்கள், அம்மாடி வாருங்கள், பங்கு பெறுங்கள், பயனடைங்கள். நம்முடைய கள்ளழகர் பெருமானுடைய அருளாட்சியை நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டு இந்த விழாவிலே இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள், அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அன்னதானத்தை வழங்குகிற அந்த பாக்கியத்தை கள்ளழகர் பெருமான் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அழகர் பெருமானுடைய திருவடியை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கள்ளழகர் பெருமான் எல்லோருக்கும் அருள் புரியட்டும். எல்லோரும் நலமாகவும் வளமாகவும், எல்லோரும் மகிழ்ச்சியாகவும், எல்லோரும் நன்றாக வாழ வேண்டி மன்றாட வேண்டி விடைபெறுகிறோம். எங்கள் அனைத்து குடும்பத்தின் சார்பிலே சித்திரை திருவிழா வாழ்த்துக்கள், புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம்.
நன்றி, வணக்கம்.